இமான் சாரை பற்றி சொல்லணும்னா இதான் நான் அவருடைய முதல் சேர்ந்த ஒரு படம், முதல் முத்த மாதிரி அது ரொம்ப சுவையானதாகவும், இவங்களுக்கெல்லாம் இந்த நேற்று ஒரு முதல் சால்வை ஒன்று போட்டாங்க இயக்குநர்கள் சங்கத்தில், அது வந்து பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங். நீங்கள் இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னன்னா, நம்ம எழுதிடுவோம் எடுத்துடுவோம், அது படமாக வர்றதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது என்னவா இருக்க போகுதுங்கிறது நமக்கு மியூசிக் தெரிஞ்சா பரவாயில்ல, நமக்கு மியூசிக் தெரியாதப்போ அது என்னவா வரும்னே தெரியாது. உங்களுக்கு டைரக்ட் பண்ண தெரியும் அல்லது நடிக்க தெரியும், இசைனா என்னன்னு தெரியாது, அது எப்படி வந்து சேரும்னு தெரியாது. அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் இந்த ஒரு 7 பாடல்கள் வரும்போதே இந்த படத்து மேலே நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும், அதை விட இந்த பாடல்கள் ஒன்று பதிவாகும் போது அதை எடுத்துட்டு போய் தலையில வச்சுக்கிட்டு அதை கொண்டாடிட்டு இருந்தேன் நான், ராத்திரி போலமா தூக்கம் வராமல். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை இமான் சார் கொடுத்துருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. இதை ஏன் புதுசாக தேங்க்ஸ் கிவிங் சொல்றோம்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க. கால்டோல் வேல் நம்பி, பாலா சுவாமிநாதன், பென்சி ஸ்ரீனிவாசன், ரஞ்சித் தண்டபாணி அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேரும் என் மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சுதான் இரவு நிலை எடுத்தாங்க. மறுபடியும் இந்த படத்துல நான் இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான விஷயம் வந்து இன்னும் வரல. அதனால முதல்ல தேங்க்ஸை கொடுத்துடலாமே, பணத்தை எப்போ கொடுக்கணும்னு தெரியல, அட்லீஸ்ட் சின்சியரான ஒரு தேங்க்ஸை மட்டும் முதல்ல சொல்லிடலான்னு. அதில் கால்டோல் வேல் நம்பி உள்ள சொந்தக்காரவங்க எங்கள் திருச்சியில் சேலத்தில் இருக்காங்க. அவங்களும் படத்தை பார்த்துட்டு பிரமாதமான படம், குழந்தைங்களோட குடும்பத்தோட பார்க்குற படம் நாங்கள், அதுவே ஒரு அட்வான்ஸ் பண்ணி நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தேன் இப்போதைக்கு நீங்கள் கொடுத்த படத்தில். ஸோ முதல் நன்றி வந்து அவங்களுக்கு. அப்புறம் இமான் சார் சொல்லிட்டேன், தேவிகாரி அவர் வந்து இந்த படத்தை எவ்வளோ அழகாக ஒரு ஓவியம் மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த தியேட்டர் எம்பி திரு சுரேஷ் அவர்கள், நம்ம ஏதாவது பேச்சில் அதை மறந்துடுவோம், என்ன பேர் விஷ்ணு, நான் உங்கள் பேரை சுரேஷ்னு மாற்றிட்டேன், விஷ்ணு அவர்களுக்கு நன்றி. அப்புறம் பிரபாகர் இந்த படத்தில் கடைசியில் வந்து வேலை செய்ய வந்து கை காட்டுறாரு பாருங்க, கை கட்டுறது. அவருக்கு வந்து நிறைய ப்ரெஷர் நான் கொடுப்பேன், எனக்கு இருக்கிற பிபியில் முக்கால்வாசி பிபி அவருக்கு இருக்கிற அளவுக்கு ஏற்றி விட்டுருவேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்றி வந்து கிருஷ்ணமூர்த்தி எங்க இருக்காரு, கிருஷ்ணமூர்த்தி சும்மா கை காட்டுங்க, கை கட்டுவாங்க. இந்த கைத்தட்டெல்லாம் அவருக்கு பத்தாது, ஏன்னா இந்த படத்தில் ஏற்பட்ட டெக்னிக்கலான நிறைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணது. அப்புறம் நம்ம இந்த அளவுக்காவது இந்த படத்தை பார்க்குறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான உழைப்பு வந்து அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அப்புறம் நிக்கல் முருகன் வந்துட்டாரா? இல்லை வரல, ஒரு ட்ரெஸ் தச்சுட்டு இருக்காரு, அதனால லேட் ஆகும். அவங்க அசிஸ்டன்ஸ் யாராவது இந்த நன்றியை கொண்டு அவர்கிட்ட சேர்த்துருங்க. அப்புறம் இப்படி நிறைய பேரை நம்ம இந்த படத்தில் ஒருத்தராக சொல்லிட்டே வரலாம், யாருமே மறக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த படத்தில். அப்புறம் இந்த படத்தில் என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து இந்த 13 பேர். இந்த 13 பேருக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது, அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகத்தை மட்டுமே நான் பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் கண்கலங்க. எங்க ரிஷி வரலையா? ஓகே, ரிஷி தீபன் 2 பேருக்கும் வரல, அதனால அவங்க 2 பேருக்கும் நான் வந்து கொரியர்ல ஃப்ளைங் ஓகே ஓகே. அமிர்தாக்கா, ஓகே, அமிர்தாவுக்கு ஹாப்பி பர்த்டே. அப்படி ஒருத்தருக்கா தனித்தனியாக என்னுடைய நன்றியை வந்து நான் இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். முக்கியமாக இந்த குழந்தைங்களோட தாய்மார்கள், அவங்க எல்லாருமே ஷூட்டிங் அப்பவும் சரி, இந்த படத்தோட ஒவ்வொரு ஷோலையும் வந்து நிற்கிறாங்க பாருங்க, அதனால அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய உண்மையிலேயே இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச முதல் சந்தோஷம். இந்த 13 பேரோட சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். சில நேரத்தில் சில படங்கள் வெளியாகவே போடுது, அந்த மாதிரி தான் இந்த படம் ஒரு 3 மாசமா ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருந்தது. என்னுடைய ஆசைலாம் என்னன்னா, இந்த முதல்ல நடிச்ச இந்த படங்களை, இந்த பசங்களுடைய படம் வந்து வெளியாகி அவங்க அதை ஸ்கிரீன்ல பார்த்தாங்கன்னாவே எனக்கு பல கோடி எனக்கு லாபம் கிடைச்ச மாதிரி. அந்த வகையில இவங்க எல்லாரும் அவங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்காங்க, கேட்டுமா?